ஒரு குரங்கு குட்டி எப்படி தன் தாய் குரங்கை இறுக பற்றி கொள்ளுமோ அப்படி எந்த ஒரு மாணவன் தன் ஆசிரியரை கல்வியை இறுக பற்றி கொள்கிறானோ அவன்தான் ஒரு சிறந்த தலைவனாக சிறந்த மாணவனாக வர முடியும்னு சொல்லுவாங்க. பகவத்கீதை நடக்குது. கிருஷ்ணருடைய இந்த கீதா உபச்சாரத்தை 2 பேர் கேட்டாங்க. ஒன்னு அர்ஜுனன், இன்னொருத்தர் திருதராஷ்டிரர். சஞ்சயன் மூலமாக கேட்கிற திருதராஷ்டிரர். அர்ஜுனனுக்கு பகவத்கீதை முடிந்தவுடன், அந்த கீதாபச்சாரம் முடிந்தவுடன் அர்ஜுனனுக்கு ஞானம் பிறந்தது. ஆனால் இந்த திருதராஷ்டிரர் என்ன தெரியுமா சொன்னாரு? கிருஷ்ணா இஸ் அ கன்னிங் ஃபெல்லோன்னு. அவன் ஏதேதோ வார்த்தைகளை சொல்லி இந்த அர்ஜுனனுடைய மனதை மாற்றி விட்டான். கிருஷ்ணா இஸ் அ கன்னிங் ஃபெல்லோன்னு. பகவத்கீதை ஒன்றுதான், ஆனால் கேட்பவரினுடைய மனநிலையை பொறுத்து அது மாறுகிறது. கிருஷ்ணர் விஸ்வரூபம் எடுத்து நின்றார்னு சொல்றோமே, அத்தனை போர் வீரர்களில் அந்த விஸ்வரூபம் அர்ஜுனனுக்கு மட்டும் தெரிந்தது என்று சொன்னால், விஸ்வரூபம் என்பது காட்டுவதல்ல, காண்பது. அப்படி கற்றல் என்பது கலை என்று எந்த மாணவனுக்கு புரிகிறதோ, கற்றல் ஒரு வேள்வி என்பது எந்த மாணவனுக்கு புரிகிறதோ, அவன்தான் கல்வியை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு தன் வாழ்க்கையில் சாதிக்க முடியும்.